ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வருதுங்க. ஸோ இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு நினைத்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமாவாசை நாள் அன்னைக்கு இந்த ஒரு பூஜையை செய்திடுங்க. அதாவது வேண்டிய வரம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பூஜையை செய்யறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயம் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் இந்த அமாவாசை நாளன்னைக்கு இந்த பூஜையை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளானது வரும்போது நம்மளுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு முன்னோர்களை வழிபாடு செய்திடுவோம். இந்த மாதிரி நம்ம அமாவாசை நாள் அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்யறதுனால அவங்களுடைய முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு இந்த அமாவாசை நாள் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு சிறப்பு பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லாருக்கும் ஒரு அடிப்படை தேவை அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு என்பது அவங்களுடைய அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லலாங்க. வேலை செல்ல நினைப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை, நல்ல சம்பளம், இந்த மாதிரி அவங்களுடைய அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போலதாங்க நல்ல சம்பளத்துடன் வேலை என்பது அவங்களுடைய அடிப்படை தேவையாக அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரன், திருமணம் ஆனவர்களுக்கு நல்ல குழந்தை பிறப்பது என்பது இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அடிப்படை தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் இந்த அமாவாசை பூஜை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பூஜையாக உங்கள் வாழ்க்கைக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான அடிப்படை தேவைகள் இருக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைக்கேற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா தெய்வத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் பார்த்தீங்கன்னா மிகுந்த தெய்வமாக இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வீரம், தைரியம், சாந்தனம், தனம், தானியம் என்று அனைத்திற்கும் அதிபதியாக திகழக்கூடிய அஷ்டலட்சுமிகளை இந்த அமாவாசை தினத்தில் எப்படி பூஜை செய்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த அமாவாசை நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளுடன் சேர்ந்து குபேரர் கடவுளையும் எப்படி பூஜை செய்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய தேவைகள் அனைத்துமே விரைவிலே பூர்த்தி அடையும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அமாவாசை காலையில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய முன்னோர்களின் வழிபாட்டை முடித்து விட வேண்டும். அதன் பிறகுதான் நீங்கள் இந்த அஷ்டலட்சுமி பூஜையை கண்டிப்பாக செய்யணுங்க. அதாவது அமாவாசை நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை அமாவாசை தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் செய்யலாங்க. அதே போல் இந்த பூஜையை செய்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு வாசலை தெளித்து கண்டிப்பாக ஒரு கோலத்தை போட்டு விடணுங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மரப்பலகை வைத்து அதற்கு மேல் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் செய்து வைத்து கொள்ளுங்க. அந்த மனையில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் படத்தை கண்டிப்பாக வைக்கணுங்க.
இந்த படத்தையும் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளணுங்க. இதற்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பூஜைக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான பொருள் ஒன்று இருக்குங்க. அதாவது அந்த முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்வக்காய் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அமாவாசை நாளன்னைக்கு செய்யக்கூடிய பூஜைக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்வக்காயை சொல்லப்படுது. அதாவது நல்ல வில்வக்காயாக பார்த்து வாங்கி அதை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து வைத்து கொள்ளணுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு மேல் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு சிறிய தாம்பலத்தில் வைத்து லக்ஷ்மி குபேரர் படத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டுங்க. இந்த பூஜைக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வில்வ இலை, துளசி இலை, மல்லிகை பூ, ரோஜா பூ என்று அர்ச்சனை செய்வதற்கு ஏற்றவாறு உதிரி பொருட்களை வாங்கி வைத்து கொள்ளலாங்க. இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியில் மஞ்சளை கலந்த அச்சத்தையும் தயார் செய்து வைத்து கொள்ளலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யும் பொழுது உபயோகப்படுத்துவதற்காக 108 ஒரு ரூபாய் நாணயங்களையும் எடுத்து வைத்து கொள்ளலாங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா முதலில் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து 2 மலர்களையும் அச்சத்தையும் வைத்து இந்த பூஜை நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு நீங்க ஆரம்பிக்கலாம். பிறகு பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உதிரி பூக்களால் 108 போற்றுகளை சொல்லி அர்ச்சனை செய்யலாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு ரூபாய் நாணயம், வில்வ இலை, மலர் சேர்த்து 108 போற்றுகளை கூறி அர்ச்சனை செய்யணுங்க. அர்ச்சனை செய்யும் மலர்கள் பார்த்தீங்கன்னா வில்வ காயில் படும்படி அர்ச்சனை செய்யணுங்க. நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து கற்பூர தூப ஆராதனை காட்டி இந்த பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு இந்த பூஜை அறையில் முதல் நாள் செய்த அர்ச்சனை மலர்கள் அனைத்தையுமே தனித்தனியாக எடுத்து வைத்துவிட்டு புதிதாக மலர்களை வைத்து விளக்கேற்றி கற்பூர தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டுங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இந்த பூஜையில் வைத்த வில்வ காயுடன் அர்ச்சனை செய்த வில்வ இலைகளையும் சேர்த்து மஞ்சள் நிற துணியில் மூட்டையாக கட்டி பணம் இருக்கும் இடத்தில் நீங்க வைத்துக் கொள்ளலாம். மற்ற மலர்களை பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்தில் நீங்க போடலாங்க. ஒரு ரூபாய் நாணயங்களையும் பணம், நகை இருக்கும் இடத்தில் எடுத்து நீங்க வைக்கலாங்க. அமாவாசை நாள் அன்னைக்கு ஏதாவது 2 சுமங்கலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு அழைத்து தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருட்களை நீங்க தானமா கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்துல லக்ஷ்மி குபேரர் பூஜையை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அனைத்து வித கஷ்டங்களும் தீர்ந்து நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்துல நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் செய்து வர வேண்டும். நீங்க இந்த மாதிரி முழு நம்பிக்கையா செய்யும் பொழுது அதனுடைய வரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பூஜையை நீங்க வரக்கூடிய அமாவாசை தினத்துல செய்யும் பொழுது அதுக்கு அடுத்தபடியே அதற்கேற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்க செய்யக்கூடிய அந்த நாளிலே உங்களுக்கு கண்டிப்பா பலன் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனுடைய பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லான்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பண வரவும் அதிகரிக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையவே சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பா அமாவாசை நாளன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருளும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக அனைவரும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அமாவாசை நாளன்னைக்கு எந்த மாதிரி ஒரு பூஜையை செய்யறதுனால நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.